ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 4-5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஒரு 1/4 டம்ளரு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி சர்க்கரையை கரையை விட்டு கேரமலைஸ் பண்ண போகிறேன். இந்த கேரமலைஸ் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை பண்ணும்போது அடுப்பு தீயை அதிகமாக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஆயிடும். சர்க்கரை கரைஞ்சி சீக்கிரமாக அந்த கேரமலைஸ் ஆகிடும். ஆனால் அதில் கசப்புத்தன்மை ஏறிடும். நம்ம எந்த ஸ்வீட்டில் அதை சேர்த்தாலும் அது கசப்புத்தன்மை ஆகிடும். அதனால் இந்த கேரமலைஸ் பண்ணும்போது நம்ம அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கம்மியாக வச்சுட்டு நம்ம இதை பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை உருகிக்கிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. நல்லா கோல்டன் கலரில் மாறிட்டு வருதா? இதுதான் கேரமலைஸ் ஆகுறது. இப்போ நல்லா மாறிடுச்சு. நம்ம இதை இந்த ரெசிபியை எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதை உடனே கேரமலைஸ் ஆன உடனே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அது பாத்திரத்திலே ஒட்டிக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு 3 பொருள் இருந்தால் போதுங்க. 3 முட்டை, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, சர்க்கரை, பால், இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த முட்டை கேக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க பார்த்த உடனே இந்த கேக்கை பார்த்த உடனே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும். டேஸ்ட்லேயும் சரி, பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய இந்த கேக்கை நம்ம பிஸ்கெட், ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டையுமே நம்ம 10 ரூபா பாக்கெட் பிஸ்கெட்டு ஃபுல்லாகவே மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 3 முட்டை அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு அந்த பிஸ்கெட்டோட அளவு பொறுத்து நீங்கள் முட்டையை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா போட்டு அடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சர்க்கரை, ஒரு பாக்கெட்டுக்கு நான் 1 டம்ளர் சர்க்கரை அப்படின்ற அளவுக்கு வீதம் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த முட்டையோட வாசனையும் இந்த பிஸ்கட்டோட வாசனையும் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு 3 ஏலக்காய் பொடி 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக இருந்துச்சுனாலும் அதை சேர்க்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ், இந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம நல்லா கெட்டியான காய்ச்சி ஆற வச்ச ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி எத்தனை பிஸ்கட் பாக்கெட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பால். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இந்த அரைச்சதை நம்ம கேரமலைஸ் பண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல ஒரு பாத்திரத்தில், அதில் நம்ம இதை ஊற்றிட்டு நம்ம இதை பாயிலிங் பண்ணணும். அது எப்படி என்ன மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஊற்றும் போது கீழே அடியில் ஊற்றிருக்க அந்த கேரமலைஸ் என்ன ஆகும், இதாகிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே ஆகாது. அது ஒட்டி தான் இருக்கும். நம்ம இதை ஊற்றுறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை மூடுறதுக்கு பாயிலிங் பேப்பர் வச்சுருந்தீங்கனாலும் மூடலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் வச்சு நம்ம மூடிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு வலையை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா சூப்பராக வெந்திருக்கும். பார்க்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா தெரியும் இது எப்படி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு குச்சியோ இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தியவோ உள்ளே விட்டு பார்த்தோன்னா அந்த கத்தியில் எதுவுமே ஒட்டாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஓரளவுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே நல்லா நுரைய விட்டு நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இப்போ கத்தியில் ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். இது நல்லா ஃபுல்லாக ஆறிடணும். நல்லா ஜில்னஸ் வர வரைக்கும். லேசாக கூட அந்த சூடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு கீழே அந்த கேக் தட்டில் விழுகாதுமே, அந்த பாத்திரத்திலே ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த கேரமலைஸ் மேலே எலும்பி வந்திருக்கு. இப்போ அது ஒரு தட்டில் இந்த மாதிரி கவுத்தி போட்டுட்டு 3 தட்டு தட்டினீங்கன்னா, 3-4 தட்டு தட்டினீங்கன்னா லேசாக ஒட்டியிருந்தா கூட நம்மளுக்கு ரிமூவ் ஆகி கீழே வந்துடும். இப்போ அந்த கேரமல் பண்ணதெல்லாம் ஃபுல்லாக ஊற்றிருக்கு பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். எவ்வளவு ரொம்பவே ஜூஸியான சூப்பரான அந்த முட்டை கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தாலே குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க, இதே மாதிரியே வேணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்கக்கூடிய இந்த கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ கத்தியால் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குது பாருங்கள். கத்தி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவுமே டேஸ்டியான இந்த கேக்கு நான் சொன்ன மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.